கர்த்தருக்கு பயந்துன்னா சரியான பயத்தோடு, ரெவரன்சியல் ஃபியர், மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த பயத்தோடு நடந்து அவருடைய வழிகளில் எவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவானா இருப்பான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனிதன், கர்த்தருக்கு பயந்துன்னா சரியான பயத்தோடு, ரெவரன்சியல் ஃபியர், மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த பயத்தோடு நடந்து அவருடைய வழிகளில் எவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவானா இருப்பான். அந்த மனிதனுடைய முதல் ஆசீர்வாதம், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய்னா என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையினுடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நிறைய மக்கள் நிறைய வேலை செய்கிறாங்க, படாத பாடுபடுறாங்க, வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க. கடனில் போயிடுது, வட்டியில் போயிடுது, எப்படியோ போயிடுது, மருத்துவத்தில் போயிடுது, வீண் செலவில் போயிடுது, வருதுங்க, ஆனால் போயிடுதுங்க. அது ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை செய்யனுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் முதல்ல சாப்பிடணும். அது கர்த்தருடைய சித்தம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தருக்கு ரெவரன்ஸ் கொடுக்குறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், நிறைவாக இருப்பான். 1ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிற மனிதன் பாக்கியவான் இருக்கு. பாக்கியவான் போட்டிருக்கு. ஆங்கில பைபிளில் ஹாப்பி இஸ் த மேன் இருக்கு. ஹாப்பியான மனுஷன், சந்தோஷமான மனுஷன், எல்லாமே நிறைவா இருக்கு. குடும்ப வாழ்க்கை நிறைவா இருக்கு, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, கையில் நல்ல நிறைவாக இருக்குதுன்னா ஹாப்பி இருக்கும். காரியங்கள் நல்லா நடந்து போகுது அப்படின்னா ஹாப்பி இருக்கும். என்னுடைய விருப்பம் என்னென்னா நீ ஹாப்பியாக இருக்கணும், சிரிப்பாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும், அப்படியே சொங்கி மாறியக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும், நிறைவாக வாழணும், தான் விருப்பம். கர்த்தருக்கு பயப்படுறோம். கர்த்தருக்கு பயப்பட என் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குது என்றால் சந்தோஷமான மனிதனாக வாழ முடியும், கையின் பிரயாசம் சாப்பிட முடியும், சந்தோஷமான மனிதனாக இருக்க முடியும். 3வது காரியம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு போட்டிருக்கு. ஆங்கில பைபிளில் இட்ஸ் ஷல் பி வெல் வித் யூன்னு இருக்கு. உனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு இருக்கு. உனக்கு எதுலேயும் குறைவு இருக்காது, எல்லா பகுதியிலும் நிறைவாக இருக்கும். பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும். பாஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வரலைன்னா நிறைய பிரச்சனைக்கு வெளியே சொல்கிறது கிடையாது. பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சவால்களை சந்திக்கிறோம், எதிர்மறையான காரியங்களை சந்திக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம், எத்தனை எதிர்மறையான காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் முடிவு எனக்கு நன்மையாக முடியும். நான் பல காரியங்களை அப்படி அலசி பார்ப்பேன், இதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, அலசி பார்த்துட்டு முடிவில் பார்த்தோம்னா கர்த்தர் எனக்கு நன்மையாக தான் முடிச்சு கொடுத்துருப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்பட இந்த ரெவரன்சியல் ஃபியர் இருக்குன்னா எதிராக வருகிற அத்தனை காரியங்களையும் உங்களுக்கு நன்மையாகவே மாற்றி கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய இருதயத்தின் மையங்கிறது கர்த்தர். அந்த மரியாதை, இந்த ரெவரன்ஸ் இருக்குன்னா நிச்சயமாகவே சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். 4வது ஆசீர்வாதம், உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பா. கல்யாணம் கட்டுறது வேற, கல்யாணம் கட்டி சந்தோஷமா வாழ்றது வேற. எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். மனைவி, அவளுக்கு என்ன சார், நான் தான் சார் படாத பாடுபடுறேன். வாழ்றது இல்லை, நீங்கள் சந்தோஷமா வாழணும், உங்கள் மனைவியோடு சந்தோஷமா வாழணும், குடும்ப வாழ்க்கை நிறைவா இருக்கணும். நிறைய குடும்பங்கள் சக்சஸா இல்லை, என்ன டைவர்ஸ் ஆகலை, அவ்வளோதான். டைவர்ஸ் ஆகாமல் எப்போலாம் பிச்சுக்கலாம் அப்படிங்க தான் இருக்காங்க. ஊர் உலகத்துக்கு தப்பாக போயிருமே, பிள்ளைகளோட வாழ்க்கை போயிருமேண்டு, அதான் லைஃபு. அப்படி வாழ கர்த்தர் விரும்பலை. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்கிறது இல்லைங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இன்பமாக இருக்கணும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள். உனக்கு இன்பத்தை கொடுக்குறவளா இருப்பாள், சந்தோஷத்தை கொடுக்குறவளா இருப்பாள், நிறைவை கொடுக்குறவளா இருப்பாள். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மனைவியில் ஸ்டார்ட் ஆகலை, கர்த்தர் ரெவரன்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. என் மனைவி நல்லா இருந்தா உங்கள்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருக்கு ரெவரன்ஸ் கொடுக்குறோம், கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கிறது, அது வாழ்க்கையாக இருக்குதுன்னா உங்கள் மனைவியோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி இருக்கும். பிள்ளைகள் தேவனோட ஆசீர்வாதத்தினால் நிறைந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவனோட அனாயிண்டிங்கினால் நிறைந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இந்த சங்கீதம் 127
இது 128. 127 கடைசியில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 4ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புகிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஒளிமுக வாசல்ல எல்லாவற்றையும் நியாயந்திருக்கக்கூடிய இடத்துல வெக்கம் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளையை பத்திரிக்காம அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற விதம் நமக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருக்கு கொடுக்குற ரெவரன்சியல் ஃபியரில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபவுண்டேஷனுங்க. உங்கள் வாழ்க்கைங்கிறது உங்களோட முடியலை. உங்கள் மனைவிக்கு போகுது, கையின் பிரயாசத்துக்கு போகுது, பிள்ளைக்கு போகுது, அப்புறம் பேர பிள்ளைக்கு போகுது. 4 இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சபையிலிருந்து என்னோட வாக்குத்தத்தங்களை கிடைக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை காண்பாய். 6 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். பிள்ளையை பார்க்கறது மட்டும் இல்லை, பேர பிள்ளையை பார்க்கலாம். பேர பிள்ளையை பார்க்கணும்னா பிள்ளையை பார்க்கணும், பேர பிள்ளையை பார்க்கணும். உங்களுக்கு கல்யாணம் முடியும். கல்யாணம் முடியாது பெரிய ஆசீர்வாதங்க. சிலருக்கு ரொம்ப நாள் போயிட்டு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. கல்யாணம் முடியணும், அந்த மனைவி நல்ல மனைவியாக இருக்கணும், அவர் பிள்ளைகள் பிறக்கணும். பிள்ளைகள் பிறக்கிறது மட்டும் இல்லை, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். பேர பிள்ளைகள் பிறப்பாங்கன்னு சொல்லலை, நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களோட பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும் ஒரு ஃபவுண்டேஷனை போடுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நிறைவேற விரும்புகிறேன். அதனால தான் இந்த சங்கீதத்தை எடுத்தேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய 7 பிரதானமான ஆசீர்வாதங்களை பேசுகிறார். இந்த ஆசீர்வாதம் அனைத்தும் உடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறது மட்டுமல்ல, கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறதால தான் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு ரெவரன்ஸ் கொடுக்கிற மனிதன், பயபக்தியோடு வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டாகும்.